வெல்கம் டு விவைவி தமிழ் சேனல். இன்னைக்கு நம்ம வெஸ்ட் மிட்லாண்ட்ஸோட சஃபாரி பார்க் தான் போயிட்டு இருக்கோம். அது வந்து ஒரு ஓப்பன் ஜூ மாதிரி. நம்ம கார் டிரைவ் போவோம், அங்கே அனிமல்ஸ் எல்லாம் ஃப்ரீயாக ரோம் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும். என்னென்ன அனிமல்ஸ் இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ வரைக்கும் விவைவி தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சொல்லு அப்பா கிட்ட. குட்டி சிங்கம், ஜீப்ரா, அப்புறம் மானு, அப்புறம் ரைனோ, காண்டாமிருகம், குட்டி காண்டாமிருகம், அப்புறம் நரி, ஒட்டகம், டிக்கெட்ஸை நாங்கள் ஆல்ரெடி ஆன்லைன்லேயே ப்ரீ புக் பண்ணியிருந்தோம். இங்கே நம்ம 2 செக்ஷனாக சுற்றி பார்க்கலாம். ஒன்று கார் டிரைவ், அப்புறமா வாக்கிங் ட்ரையல். ஓகே, நம்ம இப்போ சஃபாரி பார்க் வந்துட்டோம். நீ வந்துட்டீங்க நாளிக்கா. L for lion, P for panda. ஸோ சஃபாரி டிரைவ் திருவுக்குன்னு தனியாக ஒரு ரோடு இருக்குது, அதில் போயிட்டுருக்குறோம். நான் சேஃப்டி பெல்ட் போட்டுக்கோ. இங்கே இருக்குது காண்டாமிருகம். இதுதான் சஃபாரி பார்க். அந்த இது கேம்பர் வேன், அந்த வேன் கார் எல்லாம் வந்தால் அது புக் பண்ணிக்கலாம். என் ஃபோன் இங்கே இருக்கு. கார் இல்லாமல் வந்தால் இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னு நினைக்கிறேன். கார்லங்க நேற்று இது வந்து அந்த சைடு இப்போ வருவோம். மதியம் வந்து இந்த பேர் என்ன, சரி. இப்போ அந்த பக்கம் கொஞ்சம் கார் வருது, அது எப்படி வருது? வார்னிங் எலக்ட்ரிக் பஸ். ஆப்பிரிக்கன் பிளைன்ஸ். இப்படி போய் அப்படி வரணும் சுற்றி. அதான் ரோடே போக வேண்டியது தான். நம்ம ஒரு வரி குதிரை நிற்கிது பாருமா. நின்று பாரு புட்டு. இன்னைக்கு வீக்டேல வந்ததுனால கூட்டமே இல்லை பாரு. இல்லைன்னா இன்ச் பை இன்ச் கார் இருக்கும். அங்கே தான் இருக்கு, அங்கே தான் காண்டாமிருகம் இருக்கு பாரு. ஆர் ஃபார் ரைனோ, அங்கே பாரு இருக்கு பாரு முன்னாடி, தெரியுதா? Z for zebra, D for deer. டியர் இல்லை டீர். இது வந்து எலிப்சன் வாட்டர் பக்குன்னு போட்டிருக்குங்களா? இது அங்கே போட்டிருக்கு பாரு, எலிப்சன் வாட்டர் பக். அதான் நம்ம சூழலாம், நம்ம விலங்குகள்லாம் பூண்டுக்குள்ளே இருக்கும். இங்கே வந்து நம்ம பூண்டுக்குள்ள இருக்கும். மாடு காளை மாடு மாதிரி இருக்குது. அவ்வளோதான், ஒரு முட்டுச்சுன்னு வையுங்களா. பரவாயில்ல, இன்னைக்கு வந்து கூட்டம் இல்லாததுனால அப்படியே பொறுமையாக நின்று போகிறதுக்கு அழகாக இருக்குல்ல. வேறு இதுதான் நான் சொன்ன ரெசார்ட்டு. இப்போ இந்த இடத்துல இது வந்து ஒட்டகச்சிவிங்க ரெசார்ட்டுன்னு நினைக்கிறேன். நைட் வந்து இதில் தங்கிட்டிங்கன்னா உனக்கு இங்கேருந்து அது தூங்கி எழுந்திரிக்கிற, அது என்னென்ன பண்ணுறது, நாலு ஃபுல்லாக அப்படியே அந்த கண்ணாடி, அது ஃபுல்லாக கண்ணாடி தான் அந்த சைடு. அடே ஆடவையா? அது அப்பா 1000 பவுண்டா? 1 லட்ச ரூபாய் அதுக்கு வா. இப்போ ஒட்டகச்சிவிங்கியில் இருக்குன்னா ஒரு காசு, அதே சிங்கம் புலினா அதுக்கு ஒரு காசு, காண்டாமிருகம் அந்த ரூம் காசுமா ரூமுக்கு. இது வந்து ஒட்டகச்சிவிங்க இருக்கிற பார்க்கு. பார்க்குள்ளேயே இது இருக்குது ஃபர்ஸ்ட்டு. நான் வெளியெல்லாம் வர முடியாது. அதுக்கு அந்த பக்கம் என்ட்ரன்ஸ் நினைக்கிறேன். அதான் ஒட்டகச்சிவிங்களை கட்டி வச்சுக்கிறேன். அதெல்லாம் ஆஃப்ரிக்கன் லோலேண்ட்ஸ்னு போட்டிருக்குது.
ஆப்பிரிக்கா அதான் ஒரு ஒரு ஊர்ல இருக்கிறதையும் கொண்டு வந்து வச்சுக்கிறாங்க. டேய் இங்க போற நெருப்பு கோழி, நார்மல் கோழி, நெருப்பு கோழி. ஏய் நெருப்பு கோழி வேற உங்களா, ஈமு கோழி கிடையாது. பார்த்தா அதே மாதிரி தான் இருக்குது. ஈமு கோழி மாதிரி தான் இருக்குது, ஆனா சரியான தூரம் ஓடும். ஞாபகம் எங்க ஜீப்ரா நானே இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன். ஒரு பைசன் எவ்வளோ பெரிய கொம்பு போகிறான். ஒத்த கொம்பு மட்டும் இருக்குது, உடஞ்சிட்டு சாட்டுக்குது. எங்க பேர் ஆஸ்ட்ரிச். ரெண்டுத்தையுமே ஒரே கொம்பு தான் இருக்குது. நெருப்பு கோழி வருது பாரு இந்த பக்கம். எத்தனை சோடு இருக்குது, கால் பாரு சோடு மாதிரி தான் இருக்குது. ஞாபகம் இங்க பேர் நெருப்பு கோழி போகுது, எப்படி கதர் பறக்குது வேற. பக்கத்துல போய் பார்க்கலாமா? ஞாபகம் இங்க போடுறா, நீ ஞாபகம் பார்க்குறாளா? ட்ரெயின் போகுதுடா. சாப்பாடு தான் கொடுத்து வந்து வாங்கும். ஞாபகம் இங்க பாரு குட்டி மான். ஏ அவர் குட்டி அந்த இப்போ இதுக்குள்ள ஒன்று உட்காந்து என்ன ஞாபகம் மான் கூட பேசிட்டு இருக்கியா? ஞாபகம் மான் தெரியுதா பாப்பாக்கு? நான் மான் தெரியுதா அப்போ? ஞாபகம் மான் தெரியுதா உனக்கு? கிட்ட கிட்டா போலாமா அடுத்த ஸ்பாட்டுக்கு? அது இது கொஞ்சம் முடியல வச்சு கொஞ்சம் டார்க்காக இருக்குது. அது நல்லா இருக்கும், பார்த்தா பெருசாகவும் இருக்கும், இவ்வளோ சின்னதாக இருக்காது. வரையாடி மாதிரி வரையாடு அது சேஃப்டிக்காக இங்கே. ஆமாம் அது நரி ஓடுது பாரு, அங்கே குட்டியாக ஓடுது பாருதாங்க. நாய்க்குட்டி மாதிரி நாய் மாதிரி இருக்குறாண்டி. நம்ம வீட்டுக்கிட்டலாம் வருமே. நரி தான் அது. திறந்துருச்சா? ஆமாம் க்ரீன் வரணுங்க. ஓப்பன் ஆயிடுச்சு. சரிங்க, அங்கங்கே ஏதோ ஓடுது, அந்த வழியாக தான் போகணும்னு நினைக்கிறேன். ஒருத்தராக தான் விட்றாங்க நடக்குது. அதான் இது வந்து ஆப்பிரிக்கன் வைல்ட் டாக். அதான் செக் பாயிண்ட் மாதிரி வச்சு வச்சு விட்றாங்க அவங்களா. அந்த கார் அங்கே வெளியே அங்கே மேலே டவரில் ஒருத்தர் உட்காந்துருக்காங்க. அநேகமாக இது நிறையா இல்லை சிங்கமானு தெரியல. நரி இல்லை, ஆப்பிரிக்கன் வைல்ட் டாக். கீப் டோர்ஸ் அண்ட் விண்டோஸ் சன்ரூஃப் க்ளோஸ்டு. ஜாலி ஜாலியா இருக்குதா? 10 லைட் போட்டா சொல்லுங்க. யாரும் கேட்டு திறக்குதுடா சார், வெல்கம்லாம் சொல்றாங்கடோ. எதுப்பா இந்த சிவப்பு கலரா? எத்தனை இருக்குது? ஓபன் பண்றாங்கடோ. நிறைய இருக்கு. அங்க ரோட்டு மேல வர்றப்பெல்லாம் இந்த இது நிறைய தெரிஞ்சுச்சு, சிவப்பு கலர்ல. இங்க ஏதாவது தெரியுதா பாருங்கள்.
பாருங்க, இது பாருங்க. Land of the wild dog. காக்கா தெரியுதா? இங்க காக்கா தெரியுதா? காக்கா இருக்கு நம்ம வீட்டுக்கிட்டே அன்னைக்கு ஒண்ணு பார்த்தோம். எங்க இருக்கு? இந்த வருது. என்னது? காக்கா ஒண்ணும் காக்காவை பார்க்கமாவா வந்து காக்கா இந்த ஊர்ல நான் பார்த்ததே இல்லடா. கேட் வச்சு விடுறானுங்க. ஆனா ஒன்னுத்தையுமே காணோம். இது காக்காவா கருப்பு கலர்ல புறாவா? காக்கா தான். சும்மா வேண்டிட்டு இருக்கறேன். ஓபன் ஆகுதுடா. யாழு சிங்கம் இந்த கேட்டுக்கெல்லாம் இந்த மாதிரி ஒரு இது வச்சிருக்கிறது இந்த ஊர்ல தான் பார்க்குறேன். அதுக்கு ஒரு கூண்டு மாதிரி கட்டி அதுக்கு அந்த கேட் உள்ள போற மாதிரி. அதான் அங்க உட்காந்துருக்கு. சிரித்துக்கிட்டு உட்காந்துருக்குது. மரமா இது பாறை தான். இந்த இது எடுத்துட்டு இருக்கு. வரும் பதுங்கி அது அங்க ஒண்ணு இது போகுது பாரு. அது என்னது? இது சிங்கம் தான் எல்லாமே. அது சிங்கம் தானா? அது ஆனா இங்க சுத்தி இப்படி அது ஆம்பளை சிங்கம் முடியோட இருக்கும். இங்க ஒண்ணு நடந்துகிட்டு இருக்குது. இங்க இந்த சைடு ஒண்ணு இருக்குது. அந்த கார் பக்கத்துல அங்க நடந்து வந்துட்டு இருக்குது. சிங்கம் போடுறா. சிங்கம் உட்காந்து இருக்குது. அங்க தாத்தா ஒன்னா சிங்கம் சிங்கம்னு கூப்பிடுவார்ல. அப்பா உள்ள கடிச்சா எவ்வளவு லயன்ரா பாரு. சிங்கம் பாரு. சிங்கம் அங்க பாரு எந்திரிச்சு போகுது பாரு. இங்க போடுறா. சிங்கம் போகுதுடா. டி ஞாலு ஞாலு அங்க ரெண்டு வந்துருச்சு. அது படுத்தோடனே அந்த அங்க நடந்து வந்துச்சுன்னு சொன்னல. இது ஒண்ணு இங்க இருக்கு பாரு. சைடுல உட்காந்துருக்கு ரெண்டு. தெரியுதா? இங்க பாறை மேல ஒண்ணு உட்காந்துருக்கு. எத்தனை சொல்றது நல்லா வயசாயிருச்சு இதுக்கெல்லாம். இந்த ஷாட் பாரு எப்படி இருக்கு. ஆனா இது சிங்கத்தை அடைச்சுதான் வச்சிருக்காங்க. அடைச்சு வச்சிருக்காங்க. கூண்டுல தானே இருக்குது. என்ன ஓப்பன் கூண்டுல இருக்குது. அதான் எலக்ட்ரிக் கேட் ஒன்று ஓப்பன் பண்ணானுங்கல்ல. அதான் சென்டரில் உட்காந்துருக்கு. குட்டி ஒன்று இருக்கு பாரு. இந்த சைடு ஒன்று அந்த பக்கம் பார்த்து உட்காந்துருக்கு பாரு. அது பாரு எப்படி இருக்குதுன்னு. எவ்வளோ முஃபாசாடா. நீதான் சிம்பா. சின்ன வயசு சிங்கம் அதை போடுவாங்க சொல்லுவாங்க வாத்தியாருங்க. அந்த சிங்கத்துக்கு வேறு காலெல்லாம் அந்த புலிக்கு இருக்கிற மாதிரி கோடு போட்டுருக்குது. அங்கே ரெண்டு விளையாடுது பாரு. அது ரெண்டு சின்னது. மூணு சத்தம் ஆண் சிங்கம்லாம் இங்கே இருக்குதுங்களா. பொம்பளை சிங்கம்லாம் அந்த பக்கம் போய் தனியாக உட்காந்துருக்கு. ஒரு குட்டிங்களெல்லாம் பார்த்துட்டு உட்காந்துருக்குதுங்க. ஞாபகம் உன்ன மாதிரியே இருக்குதுங்க பாரு. கொஞ்சமாவது சும்மா இருக்குதா பாரு. அங்கே பாரு ஒன்று போய் சீண்டிக்கிட்டு இருக்குது பாரு. அழகா இருக்குது பாருங்களா. அது ஒன்று வருது பாரு தனியா. மூணும் பாரு அதையே பார்க்குது இந்த பக்கம் போகுதுன்ட்டு. ஞாபகம் ஒரு குட்டி சிங்கம் ஒன்று மாதிரியே வருதுடா தனியா. அங்கே பாடுறா வருதுடா. அவளை தூக்கி நிப்பாட்டி காட்டுதுங்களா.
ஓ அந்த சைடு ஒன்று இருக்குது. அங்கே வாரமா 2 சண்டை போடுது. இப்போ தான் ஆக்டிவ் ஆகுது எல்லாமே. நாளைக்கு காட்டு. அங்கே வர சின்ன சிங்கம் போய் வம்பளுக்குது பாரு. அது பேர் பின்னாடி பின்னாடி போய் வம்பளுக்குது. கிரீன் ரூம் எவ்வளோ சரி. எவ்வளோ சிங்கத்தை பார்த்தியா? சிங்கத்தை பார்த்துட்டு கிளம்பிட்டோம். முடிப்பர் பின்னாடி வாழாட்டம். இது பேர் என்ன டோலா வருது திரும்ப ஒன்று. நிறைய ஓலை விட்டுருச்சுருவா. அது தூங்கும் போல இருக்குது. 2 கிராஸ் பண்ணிட்டு போகுது. அந்த வந்து இந்த இடத்துல யூட்டன் போட்டு ஓடுது. ஓடுறதுக்கு வழி இல்லைன்ட்டு சும்மா இருக்க முடியல. ஞாபகம் அந்த மாதிரி இதுங்களுக்கு சும்மா இருக்க முடியல வச்சிருக்கிறாங்க. அது அண்ணாந்து சாப்பிட்டு காண்டாமிருகம் வந்து இது தாவரம் ஒன்று வெஜிடேரியன். அது ஒன்று சாப்பிட்ருக்குது, நீ ஒன்று சாப்பிட்ருக்குற. இது கிடைக்கிறது எல்லாத்தையும் உண்ணி என்ன ஏதோ பொம்மை குட்டி மாரி இருக்குது. ஞாபகம் ஆமாம் பாறை மாதிரி இருக்குது. நல்லா ஒட்டி வச்சு பாறை மாதிரி குட்டி. ஞாபகம் இந்த மாதிரி குட்டி தொங்குற மாதிரி இருக்குது. ஞாபகம் இந்த மாதிரி குட்டி ட்ரெஸ் போட்ட மாதிரியே இருக்குது பாரு. அநியாயத்துக்கு இப்படிலாம் வருது. புறாங்க பாருமா எவ்வளோ அழகாக உக்காந்துருக்குது நீட்டா. இன்னும் இது மாதிரி தான் உட்காந்து. சீக்கள் புறா எல்லாமே சீக்கள் தானே மேடம் எல்லாமே குட்டி. இந்த பறவை தான் இவரோட ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸை பிடிங்கிட்டு போய் சாப்பிட்டுருச்சு. சீக்கள் ரொம்ப மோசமானது. திருடி சாப்பிட்றோம். உட்காந்துட்டு நான் பாட்டுக்கு சாப்பிட்டுட்டு இருக்கிறேன். இவங்க எல்லாம் முன்னாடி ஏதோ போட்டோ எடுத்துட்டு இருந்தாங்க. நல்லவேளை அப்பதான் அம்மா இவளை தூக்கிட்டு அந்த பக்கமா போனாங்க. திடீர்னு இவங்க எல்லாம் கும்பலாங்க அங்க போயிரு பின்னாடி கை காட்டுறாங்க. ஆமா கூட்டமா உட்காந்துருக்கு. ஒன்னொன்னு ஒரு கலர்ல இருக்குது பாரு. ஆட்டுக்குட்டி மாதிரியே இருக்குது. இங்கே அதுக்கும் கொம்பு இருக்குதா? ஒன்று கொம்பு இருக்குது, ஒன்று கொம்பு இல்லாமல் இருக்குது. பாரா சிங்காவா? அதான் நம்ம ஊர் மான்ல அந்த சமட்ட கலரில் தான் இருக்கும். அப்படி தான் இருக்குது. யாழு மான் பாடுறா. சிங்கத்தெல்லாம் பார்த்த விட ரொம்ப அங்கே ஒரு மான் பாரு. எவ்வளோ பெரிய கொம்பு பாருங்க. அவ்வளோ பெரிய அந்த ஒரு மானுக்கு மட்டும் இதுதான் அந்த ஒட்டகச்சிவிங்கி.
விட்டுருக்கோம். சாப்பிடுறோம். கொஞ்சம் கிட்ட போ. அது முடிவர் எப்படி இருக்குது? எப்படி பாக்குற பாரு அண்ணாந்துக்கிட்டு. இங்கே பாடுறா, இது நார்மல் மாடு ஆட்டுக்குது. அசைப்பட்டு சாப்பிடுது. ஆப்பிரிக்கன் எலிஃபென்ட் பாப்பானா இப்போ நல்லா பாப்பா. குரங்குலாம் வருகிறது. மண்ணு பாரு. கால் பாரு எவ்வளோ நீட்டாக இருக்குது. அந்த முன்னாடி உடம்பு குட்டியாக தான் இருக்குது. அந்த முன்னாடி கால்லாம் ரொம்ப நீளமாக இருக்குது. உடம்பு அப்படியே மேலே வரைக்கும் போயிருக்கு. நம்ம ஊரில் யானைலாம் கொஞ்சம் குட்டையாக இருக்கும், அகலமாக இருக்கும். இது நல்லா ஹைட்டாக உள்ளே இருக்கு. நிறைய இப்போ ரெடியூஸ் பண்ணியிருப்பாங்க. அந்த சைடுலேருந்து ஒன்று வருது. அது மாதிரி எத்தனை பெருசு இருக்குது. எவ்வளோ வளர்த்தியாண்டு அந்த செட்டு வயிற்று வளர்த்தி இருக்குது. எல்லாம் வரிசையாக ஒன்று ஒன்று வருது இந்த பக்கம். ஒன்றும் இல்லை பாம்பு. ஆமாம், அதெல்லாம் இங்கே தனியாக போகுதுங்க சாப்பாடு முடிஞ்சு. இவ்வளோ ஒன்றை மாதிரியே பேக்குன்னு நடக்குதுங்களா? ஸ்லோவாக அழகாக நடக்குதுங்களா? அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், கார் டிரைவ் முடிச்சிட்டோம். ஆயா எப்படி விக்ஸ் இழுப்பாங்க? புஜ்ஜு புஜ்ஜா கார் ஓட்டுறியா? புஜ்ஜு கார் ஓட்டுறியா? என்ன கார் ஓட்டுற புட்டு? சிங்கம் பாத்தியா இன்னைக்கு? அடுத்து பாண்டா குட்டி ஒன்று இருக்குது இங்கே, ப்ரௌன் கலர் பாண்டா. டேய், பாண்டா பார்க்க போலாமா? பாண்டா குட்டி இந்த மாதிரியே. நெக்ஸ்ட் நம்ம வாக்கிங் ட்ரையல் என்னென்னலாம் பார்த்தோங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு ஸ்டே டியூன் ஃபார் பார்ட் 2. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, அப்படியே ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். பை பாய்.